ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணியிருக்கோம். ஐ எம் ஸோ வெரி வெரி ஹாப்பி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு நாள் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எனக்கும் என்னோடய சேனலுக்கும் கான்ஸ்டன்ட் ஒரு பூஸ்டப் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த டேவும் வந்துட்டு ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த சேனல் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஏப்ரல் அந்த டைமில் தான் ஆரம்பித்தேன், 2023. இப்போ வந்து டிசம்பர் 2024. ஸோ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 இயர்க்குள்ளே நான் வந்து 1K அடிக்கணுன்றது என்னோடய கோலாக இருந்தது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி நான் அதை வந்து அடிப்பேன் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் என்னென்னா, நிறைய வீடியோஸ், நிறைய ஷார்ட்ஸ், அப்புறமா அதை எடிட் பண்ணுறது, அதை யூடியூப் தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் நான் ஒழுங்காக பண்ணுறேனா அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னாலும் சரி நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருந்தது. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ யா. அண்ட் இன்னொரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி என் காலேஜில் வந்து ஃபுட் கார்னிவல் நடந்துச்சு. ஃபுட் கார்னிவல்னால் உங்களுக்கே தெரியும், ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்து, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பேராக குரூப்பாக இருந்து அவங்களுக்கு தேவையான லைக் எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஒருத்தவங்க வந்து டிஃபன் ஐட்டம் அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ ஒன்று அப்படி இருந்தது. அண்ட் ஒரு லைக் காஸ்மெட்டிக்ஸ் கடை, ஆக்சசரிஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து போஸ்டர் ஸ்டால் அப்படின்னு ஒன்று இருந்தது. லைக் போஸ்டர்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இந்த வாலில் ஓட்டுற போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும்ல, ஸோ அந்த போஸ்டர்ஸ்லாம் இருந்தது. எனக்கு வந்து பிடிச்ச ஒரு 4 மூவிஸ், ஓகேவா? ஸோ அந்த மூவிஸ், அதாவது ஒரே ஒரு இது மட்டும் சீரீஸ், மிச்சம் எல்லாமே எனக்கு பிடிச்ச 2 மூவிஸ், ஒரு பாட்டு, அப்புறமா ஒரு சீரீஸ். இந்த போஸ்டர்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன். அது என்னென்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ பாட் இஸ் திஸ் ஒன், 5 feet apart அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூவி தான். இந்த மூவி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. இந்த மூவி எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல், அவ்வளோ பிடிக்கவும் கூட. ஸோ அதனால இந்த மூவி போஸ்டர் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரியல் டைம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். அதாவது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சீரீஸு. இதில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இதில் பண்ணுற அந்த ஹியூமர் காமெடியாக இருக்கட்டும், இல்லை வந்து எதுனாலும் இதில் எல்லாமே இருக்குது, எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால எனக்கு இது பிடிக்கும்னால அந்த போஸ்டர் ஒன்று வாங்கினேன். அண்ட் இன்னொன்று, மை ஃபேவரட் சாங் இங்கிலீஷில் எனக்கு ஃபர்ஸ்ட் டாப் டயரில் இருக்கிறது அந்த சாங் தான். தட் இஸ் த நைட் வி மெட் அப்படின்ற ஒரு சாங். இதுவும் எல்லாருக்கும் முக்காசி பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் 13 Reasons Why அப்படின்ற ஒரு சீரீஸில் வரக்கூடிய ஒரு பாட்டு. இது வந்து இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கும் அவ்வளோ பிடிக்குன்றதுனால இதை பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். ஸோ இது 3வது. 4வது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஃபிலிம் தான். இது முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஜிவிஎம் சார் அண்ட் மணிரத்னம் சாரோட ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அதுலேருந்து ஒரு படம் தான். இந்நேரத்துக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ கூட தேட்டரில் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மை ஃபேவரட் ஒன் இஸ் த வாரணமாயிரம். வாரணமாயிரமில் இந்த சீன் ஒன்று, சூர்யா அண்ட் மேக்னா அப்படின்ற அந்த ட்ரெயின் சீன், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மூவியும் பிடிக்கும், இந்த மூவி சீன்ஸும் பிடிக்கும் எல்லாமே. அதனால வந்து இதை ஒன்று வாங்கினேன். இந்த மூவியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சூர்யாவோட அப்பா கேரக்டரில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்ன ஆனாலும் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என் லைஃப் போயிட்டுருக்கு. என்ன ஆனாலும் லைக் எவ்வளோ தான் ஒரு பக்கம்
ஸ்டடீஸ், இன்னொரு பக்கம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் இருந்தாலுமே என்ன ஆனாலுமே லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுட்டு இது வந்து எல்லாத்துக்குமே யூடியூப்க்கும் சரி என் வாழ்க்கையிலையும் சரி எந்த ஒரு இடத்துலையுமே நான் இந்த சென்டென்ஸ் வந்து என்னோட மைண்டில் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஃபிலிம் தான் அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த போஸ்டர். ஸோ இந்த 4 போஸ்டர்ஸையுமே நான் என் ரூமில் ஒட்ட போகிறேன். தெரில, ஆல்ரெடி ப்ரௌன் போஸ்டர்ஸ் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு எந்த இடத்துல ஒட்டுறதுன்னு தெரில. பிகாஸ் நான் உட்காந்துருக்கேன்ல, நான் தரையில் உட்காந்துருக்கேன். எனக்கு மேலேயும் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டிக்கர் இதில் ஒட்டியிருக்கேன். லைக் ஒரு கோட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கோட்ஸ் எல்லாமே நான் ஸ்டிக்கர் இதில் ஒட்டியிருக்கேன். ஸோ ஒன்று அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போது என்னோடய ரூமில் எந்த ஸ்பேஸில் நான் ஒட்டலாம் அப்படின்னு எனக்கே ஐடியா இல்லை. பட் ஸ்டில் ஏதாவது ஒரு ஸ்பேஸை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஒட்டிட்டு அந்த வாலை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். கைஸ், நான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன் கைஸ். சொன்ன மாதிரியே ஒரு இடத்த கண்டுபிடிச்சி ஒட்டியிருக்கேன். இங்கே ப்ரௌன் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, இங்கே என்னோடய ஃபோட்டோ இருக்குது, நடுவில் இந்த இடத்துல வந்து ஒட்டியிருக்கேன். ஆக்சுவலி இந்த இடம் நான் சார்ட் ஒட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. இதையே நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அது மேலேயே லைட்டாக ஒட்டினேன். அது மிச்சத்தை வந்து நான் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோடய வால் போஸ்டர்ஸ். எஸ்.